பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், போலந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல அதிக அளவுல வெப்ப அலைகள் ஏற்படுது அப்படின்னும், அதனால சாலையில இருக்கக்கூடிய தார்கள் உருகுறது, ரயில்வே டிராக்குகள் உருகுறது அப்படின்னு இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம நெறைய உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற செய்திய கூட நம்ம கேட்டிருப்போம். குறிப்பா அங்க எவ்வளவு வெப்பநிலை இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அங்க போகுது அப்படிங்கிற செய்திகள் பார்த்திருப்போம். இதுக்கு இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா, சமூக வலைதளங்கள்ல 40 டிகிரிலாம் ஒரு வெயிலே கிடையாது. நாங்க இங்க 42 டிகிரில கூட டீ குடிச்சுட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் பதிவிடப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாவே ஒரு 40 டிகிரி வெயில கூட அவங்களால தாங்கிக்க முடியாதா? அப்படிங்கிறத பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல இந்த ஐரோப்பிய நாடுகள் அப்படிங்கிறதே ஒரு குளிர் பிரதேசமா தான் பார்க்கப்படுது. காலம் காலமா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குளிர் மட்டும் தான் தெரியும். அங்க வெயில் காலத்துல கூட வெயில் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் அடிக்கும். அதனால அவங்களுடைய உடல்நிலையே வந்து அந்த குளிருக்கு பழக்கப்பட்ட ஒரு உடல்நிலையா தான் இருக்கு. அதனால திடீர்னு இவ்வளவு வெயில் அடிக்கும்போது அவங்களால அதை தாங்கிக்க முடியாம போயிருது. உடல்ல நிறைய உபாதைகள் ஏற்படுது. இருதய பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால கூட நிறைய உயிரிழப்புகள் அங்கே ஏற்படுது. இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய வீடுகளுடைய அமைப்பே குளிர தாங்குற மாதிரியான வீடுகளா தான் இருக்கும். அதாவது வெப்பத்த சேர்த்துக்கிற மாதிரியான வீடுகளா இருக்கும். தடிமனான சுவர்கள் இருக்கும். ஜன்னல்கள் எல்லாம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல எப்பவுமே குளிரா இருக்கிறதுனால, அங்க ஏசி மாதிரியான குளிரூட்டிகள்லாம் அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுகள்ல ஒரு வீட்ல தான் ஏசி மாதிரியான பொருட்கள் இருக்குமே தவிர, மத்த வீடுகள்ல அந்த ஏசி இருக்காது. அதற்கு பதிலா அவங்க வந்து ஹீட் பண்றதுக்காக வந்து அந்த மிஷின்கள பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது, இப்ப திடீர்னு இவ்வளவு வெயில் அடிக்க ஆரம்பிச்சோன்ன, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு சிரமமான விஷயமா மாறிருது. அதனால தான் வந்து ஏசி வாங்கக்கூடிய கடைகள்லயும், ஃபேன் வாங்கக்கூடிய கடைகள்லயும் மக்கள் கூட்டம் கூட்டமா போய் சேர்றத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த வெப்ப அலைகள் ஏற்படுறதுனால, அதிக அளவுல மின்சாரம் பயன்படுத்துறதுனால, அங்கே மின் தட்டுப்பாடும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப மிகப்பெரிய பிரச்சனையாவும் மாறியிருக்கு. இப்படி இத்தனை ஆண்டு காலமா இல்லாம, இப்ப திடீர்னு ஐரோப்பால வெப்ப அலை வர்றதுக்கு காரணமா, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு இந்த எல்னினோ மாற்றத்த சொல்றாங்க. இன்னொன்னு வெப்பமயமாதலையும் சொல்றாங்க. இந்த 2ம் தான் முக்கிய காரணங்களா பார்க்கப்படுது. இதே பிரச்சனை இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டும் இல்லாம, ஆசிய நாடுகளுக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அங்க ஜெர்மனி சந்திச்ச அதே பிரச்சனைய இங்க இந்தியால இருக்கக்கூடிய மக்களும் சந்திக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை இங்கேயும் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கவும் செய்றாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய மத்திய, மாநில அரசுகள் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைய இப்போதிலிருந்தே ஆரம்பிச்சாதான் நம்மளால அந்த காலத்த கொஞ்சமாவது சமாளிக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க.